ஒரு சமூகம் தன்னுடைய எழுச்சிக்கான உந்தாற்றலை தேடிக்கொண்டே இருக்கும். அதில் மன எழுச்சி ஊட்டுகின்ற ஆளுமைகளை பின்பற்றுகின்ற பொழுதுதான் அந்த சமூகம் முன்னகர்ந்து செல்லும். அப்படி மன எழுச்சி ஊட்டுகின்ற ஆளுமைகள் அரசியலில் இருப்பார்கள், பகுத்தறிவு இயக்கத்தில் இருப்பார்கள், ஆசிரியர் பணியில் இருப்பார்கள், இப்படி பல்வேறு துறைகளில் இருப்பார்கள். இருந்ததனாலே தான் நாம் இருக்கின்றோம். இருந்தாள், இருக்கின்றாள், இருப்பாள் என்றும் வருந்தாள் மரத்தமிழ் தாய் என்று பாடுவார் பாவேந்தர். அதை நினைவூட்டுவார் ஐயா இளவரசர் அவர்கள். இந்த அரங்கத்தில் ஒவ்வொருவரை பற்றியும் நினைப்பதற்கான நிகழ்ச்சிகள் நான் கொஞ்சம் சுருக்கமாகவே முடிக்க விரும்புகிறேன். அருள்மொழி அவர்களும் அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டும். இங்கே மா ராசேந்திரன் அவர்கள், நாங்கள்லாம் ஒரே கல்லூரி காலத்தில் கல்லூரியில் படித்த நிகழ்ச்சியை சொன்னார். நாங்கள்லாம் திருவையாறு அரசர் கல்லூரியிலே எனக்கு 2 ஆண்டுக்கு முன்னாலே படித்தவர். அன்றைக்கும் ஐரோப்பிய உடையில் தான் வருவார். அப்பொழுதே அவருக்கு ஒரு வணக்கணக்கு இருந்திருக்கிறது. நாங்கள் இன்றைக்கும் புலவராகவே இருக்கிறோம். இன்றைக்கும் அதே வேட்டியிலேயே இருக்கிறோம். அவருடைய உடை அன்றைக்கும் ஐரோப்பிய உடை, பிறகு முனைவர், துணைவேந்தர், இப்போ தமிழ் வளர்ச்சிக் கழக தலைவர் என்று எல்லா நிலையிலும் உயர்ந்து அரசர் கல்லூரி மாணவர்கள் என்பதற்கான ஒரு அடையாளத்தையே பெருமைக்குரியதாக மாற்றி இருப்பவர் அவர். அதுபோல் என்னைப் போலவே இன்னொரு வேட்டி இருந்தது இந்த பல்கலைக்கழகத்தில். இப்பொழுது இந்த ஆண்டோடு விடைபெற இருக்கிறது. அதுதான் மணிகண்டன். அவர் என்னைப் போலவே வேட்டியோடையும் இருந்தார், என்னைப் போலவே மிதிவண்டியோடையும் இருக்கிறார். எங்கள் அடையாளமே மிதிவண்டியும் வேட்டியும் தான். அந்த மிதிவண்டியும் வேட்டியும் இந்த ஆண்டோடு விடைபெற இருக்கிறது என்பது ஒரு வருத்தம்தான். இருந்தாலும் கூட இதைவிட மேலான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை குறிப்பாக உணர்த்தினார் நம்முடைய முன்னாள் துணைவேந்தர் அவர்கள். ஐயா அரவாணன் அருணாசலமாக இருந்தவர் அரவாணன் ஆனார். அரவாணன் அவர்களுடைய அன்பு மருமகள் தான் வாணி அவர்கள். குயில் பண்ணை என்ற ஒரு அமைப்பை நடத்தி ஆண்டுதோறும் பாவேந்தரை நினைவுபடுத்துகின்ற வகையில் பாவேந்தருடைய படத்தையும் போட்டு எழுச்சி ஊட்டுகின்ற காட்சியை வழங்கி கொண்டிருந்த அந்த குயில் பண்ணை புலவர் அண்ணாமலையினுடைய அருமை மகள்தான் அருள்மொழி அவர்கள். ஐயா அவர்களுடைய மணி விழாவில் கூட உரையாற்றுகின்ற வாய்ப்பை பெற்றவர் அவர். இளங்கோ மன்றம் நடத்திய 3 பேர்களை அவரும் ஒருவர். அதில் கலைஞரையும் அழைத்தார், கலைஞரும் பேச வந்தார். நிறைய செய்திகள் இருக்கின்றன அவர் பேசுவதற்கு. நாங்கள் பாவேந்தருடைய 100ஆண்டு விழாவை 1991 நடத்தினோம். சூலூர் பாவேந்தர் பேரவை கோவையில் நடத்தினோம். அப்பொழுது ஐயா சொல்லித்தான் எங்களுக்கே தெரியும். ஒரே ஆண்டு 100ஆண்டு விழா பாவேந்தருக்கும் அம்பேத்கருக்கும் 2 பேருக்கும் சேர்த்து மலர் போட்டுக்கின்ற ஒரே அமைப்பு சூலூர் பாவேந்தர் பேரவை என்றார். அதனுடைய செயலாளர் வரதராசன் இங்கே இருக்கிறார். அப்பொழுது ஒரு மலர் நாங்கள் தொகுத்து போட்டோம். இன்னும் பாவேந்தருடைய படைப்புகளில் வெளிவராதவை எவை என்ற பட்டியலை போட்டிருந்தோம். அந்த பட்டியலை பார்த்துவிட்டு எங்களுக்கு மடலிட்டவர் தான் நம்முடைய பழ அதியமான். இவையெல்லாம் ஆண்டு கணக்கெல்லாம் 35 ஆண்டுகள் கடந்து விட்டன. நாங்கள்லாம் தஞ்சாவூர்லேயே ஐயாவுக்கு அறிமுகம். மன்னர் சரபோசி கல்லூரியில் பேராசிரியராக இருந்தார் ஐயா அவர்கள். அவர் சூசையப்பர் கல்லூரியினுடைய மாணவர். அவரால் இயங்காமல் இருக்க முடியாது, இயக்கம் இல்லாமல் இருக்க முடியாது. அங்கேயும் இயக்கம். அது பேர் தமிழ் பேராயம். பேராயம்னா காங்கிரஸ். தமிழ் பேராயத்தில் இருந்தவர் தான். அதிலே தான் சாத்தையாவாக இருந்தவர் தான் தமிழ் குடிமகனானார். ஐயா அவர்களுடைய பெயர் பிச்சை. அதுலேயும் அவங்க அப்பா ராமசாமி ஆனால் அவருக்கு பேர் ரா பிச்சை. அதை வேடிக்கையாக சொல்வார், என்ன எல்லாருமே ரா பிச்சைம்பாங்க. அதனால் நான் நல்ல வேலை இளவரசன்னு மாற்றிக்கிட்டேன் அப்படிம்பார். அப்பொழுது தான் அவர் இளவரசு ஆனார். ஜெகதீசன் தான் திருமகரன் ஆனார். ஒவ்வொருவருடைய பெயருக்கு பின்னாலும் வரலாறு உண்டு. ஐயா அவர்கள் மன்னர் சரபோசி கல்லூரிக்கு வந்த பொழுதுதான் நாங்கள் அவரை பார்த்தோம். பார்க்கின்ற பொழுதெல்லாம் அம்மா அவர்கள் ஒன்றைத்தான் கொடுத்து உபசரிப்பார். எப்பொழுதுமே ஒரே பானம்தான், அது எலுமிச்சை சாறு. அதை குடிப்பதற்காகவே செல்வேன் என்று சொன்னவர் தான் இங்கே மாநில கல்லூரியினுடைய ஆங்கில பேராசிரியராக இருக்கின்ற திருமாவளவன். அந்த சாருக்கு மேலே பல பேருக்கு விருப்பம் உண்டு. அந்த ஒரே சாராக இருந்தாலும் அது எப்பொழுதுமே சுவை மாறாத சாராக இருக்கும். நான் எப்பொழுதுமே ஐயா அவர்களிடத்தில் 2 புத்தகம் வாங்கி வருவேன். ஒரு புத்தகம் நான் கேட்டு பெறுவேன். ஒரு புத்தகத்தை இதை நீங்கள் படிக்கணும் என்ற ஆணை, அவர் எப்போயுமே ஆணையிட்டு தான் பழக்கம் என்ற இன்னொரு புத்தகத்தை கொடுப்பார். அப்படித்தான் பல பேரை, பல அறிஞர்களை, பல ஆராய்ச்சியாளர்களை அறிந்து கொண்டோம். வையாபுரியை படிக்கணும், ஒதுக்கிடக்கூடாது. தேப்பம்பியை படிக்கணும், ஒதுக்கிடக்கூடாது சொல்வார் எங்களுக்கு ஆய்வுரை. எதிரிகள் என்று ஒதுக்கிவிடக்கூடாது என்பார். அதுபோல எழுத்தும் அப்படிதான். எல்லா எழுத்துக்களையும் படிப்பார். ஜோதிர்லதா கிரிஜாவுடைய எழுத்தில் இலக்கண பிழை இல்லாமல் இருக்கும்போது நாங்கள் வியந்து போயிடுவோம்.
நாபார் சாரதியினுடைய இதில் அவருடைய கருத்து நமக்கு உடன்பாடு இல்லை, ஆனால் இலக்கண பிழை இல்லாமல் இருக்கும்பார். ஜெயகாந்தனுடைய எழுத்து பிழை இல்லாமல் இருக்கும், இலக்கண பிழை இல்லாமல் இருக்கும் என்று வியப்பார். ஒவ்வொரு கோணத்தில் பார்ப்பார். அதெல்லாம் எழுதாமல் விட்டுட்டார். எழுதாமல் விட்டது அவருடைய பிழை. நாங்கள்லாம் பாரதிதாசன் மேலே ஒரு பற்று கொண்டதற்கெல்லாம் காரணம் அவர். எங்களுக்கு பாரதிதாசன் கவிதைகள் பாடம், ஆனால் எங்களுடைய ஆசிரியர்கள் நடத்துனதுனால எங்களுக்கு எந்த பற்றும் வரல. ஒத்த பொருளில் சொல்வார்கள், ஒப்பிப்பது போல் சொல்வார்கள். இதெல்லாம் என்னையா இருக்க சொல்கிறதுக்கு அப்படின்னு முடிச்சிடுவாங்க. அதான் பாடம் முடிஞ்சு போச்சு. அதே பாடலை ஐயா இளவரசு அவர்கள் வாயிலாக கேட்கின்ற பொழுது அந்த பாடல் பிறந்த பின்னணியை, அதற்கு காரணமான சமூக சூழலை, அரசியல் சூழலை, பண்பாட்டு சூழலை ஒவ்வொன்றையும் விளக்கி சொல்லுகிற பொழுது வியந்து பார்க்க வைத்து விடுவார். பிறகு நானும் ஆசிரியனாகிவிட்டேன், 76 ஆசிரியராகிவிட்டேன். இருந்தாலும் அரசு படிக்கு போக வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தோடு நான் மதுராந்தகம் படாலம் பகுதியில் ஒரு பள்ளிக்கான முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்த பொழுது ஐயா அவர்களுடைய உடன்பயின்றவர் தான் இன்றைய அதிமுக அமைச்சர் ராசா முகமது. ராசா முகமது மூலம் எனக்கு ஒரு பணி இங்கே சென்னை பகுதியிலேயே ஏற்பாடு செய்ய ஐயா அவர்கள் முயன்றார். நான் நேர்காணலுக்கு சென்று ஐயா வீட்டுக்கு வந்த பொழுது எப்பொழுதுமே ஐயா வீட்டில் தங்க வைப்பார். அடுத்தவரை உண்ண வைத்து பார்ப்பதில் அவருக்கு பெரு விருப்பம். உண்ணுங்கள் நன்றாக உண்ணுங்கள் என்றார். அப்பொழுது நான் தங்குவதற்காக இடம் ஒதுக்கியிருந்தது அவர் இருந்த இடம் வைத்தியராமன் திரு, தியாகராய நகரில் வைத்தியராமன் திரு, அங்கே தான் இருந்தார். பெரிய வீடு, மிகப்பெரிய வீடு. அம்மா அவர்களுக்கு அந்த பழைய நினைவுகள்லாம் வரும். அங்கே நூலக பகுதியில் நீங்கள் இங்கேயே படுங்க, வேணுங்கிற நேரம் புத்தகத்தெல்லாம் எடுத்து படிங்க, பிறகு எப்போ தூக்கம் வருது தூங்க அப்படின்னார். அத்தனை பாவேந்தர் நூல்களை நான் ஒரே இடத்துல பார்த்தது வாழ்நாள். அதுதான் முதல் முறை. அதை பார்த்த பொழுது தான் இப்படியும் ஒரு நூலகத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம், ஐயா அவர்களைப் போல படிக்க வேண்டும் என்ற உணர்ச்சி அப்பொழுதுதான் வந்தது. அதற்கு பிறகு தான் அந்த நூல்களை எல்லாம் நான் திட்ட தொடங்கினேன். கிட்டத்தட்ட பாவேந்தர் தொடர்பான அத்தனை என்று சொல்ல முடியாது, ஒரு நெருக்கமாக நூலகத்தை உருவாக்கி இருக்கிறேன். இளவரசையா அவர்களுடைய அந்த பாவாணரியல், பாவேந்தரியல் என்று அவருக்கு பல்வேறு இயல்கள் உண்டு. அதில் அவருக்கு மிக பிடித்த அரசியல் தலைவர் என்றால் அது அண்ணா தான். வீட்டில் அண்ணா படம் மட்டும்தான் மாட்டியிருப்பார். அதனால தான் காஞ்சியில் பார்த்த பொழுது கூட படத்தை பார்த்தே கலங்கியவர் அவர். பெரியாரை பிடிக்கும், பெரியாரை விட அண்ணாவை பிடிக்கும். காரணம் ஒரு மன எழுச்சியை உண்டாக்கிய உருவம். அந்த உருவம் அவர் வழியாகத்தான் மற்றவர்கள் எல்லாம் அறிமுகம். அதுபோல் பாவேந்தர், இந்த பாவேந்தர் ஆய்வியல் நிலை இன்றைக்கு ஐயா இளவரசு அவர்கள் விட்ட இடத்தை தொட்டும் தொடர்ந்தும் கொண்டு இருப்போர் நம்முடைய மணிகண்டன் அவர்கள். அருள்மொழிக்கு பயன்படும் சொல்கிறேன். 1958ஆம் ஆண்டு தான் ஆசிரியர் கே வீரமணி அவர்களுக்கும் மோகனா அவர்களுக்கும் திருமணம் நடந்த இடம் திருச்சி. திருச்சியில் இருந்து கூட மின்வாரிய பொறியாளர் கண்ணன் அவர்கள் வந்திருக்கிறார். மாலை நேர திருமணம், பெரியார் நடத்தி வைக்கும் திருமணம். அதில் மிக நீண்ட பாடலை வாழ்த்து பாடலாக பாடியவர் புரட்சி பாவேந்தர் பாரதிதாசன். அந்த பாடல் ஏதோ காரணங்களால் கடைசி 16 அடி நீக்கப்பட்டே பல்வேறு நாட்குறிப்புகளிலும் புத்தகங்களிலும் வந்து கொண்டிருந்தது. ஆனால் ஆசிரியர் அவர்கள் மிக நேர்மையாக அவருடைய 50ஆம் ஆண்டு விழாவிலே, ஆசிரியர் வீரமணி அவருடைய 50ஆம் ஆண்டு விழா, அப்பொழுது 50 இருக்கிறதே ஒரு அதிகமான வயது என்று நினைக்கிறார்கள். நல்ல வேளை இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார், 92 வயதிலும் இருக்கிறார். அது நாம் பெற்ற பேர் தான். 50ஆம் ஆண்டுக்கு ஒரு மலர் போட்டார்கள். அந்த மலரிலே அந்த பாட்டு முழுமையாக இருந்தது. இறுதி 16 அடியும் சேர்ந்தே இருந்தது. அந்த இறுதி 16 அடியும் கண்டுபிடித்து அதையும் சேர்த்து வெளியிட்ட பெருமைக்குரியவர், இளவரசியத்துக்கு ஒரு பெருமையை உண்டாக்கியவர் நம்முடைய யா மணிகண்டன் ஐயா அவர்களே. அச்சிலே வராத பாரதிதாசனுடைய பழைய பாடல்களை புதிய அச்சிலே வருவதனாகும். பழம்பாடல், புது பாடல்கள் என்று போட்டு அந்த புத்தகத்தில் அந்த வரி, அந்த 16 வரி இல்லாமல் தான் இருக்குது. ஆனால் அதை வளர்த்தெடுத்த பெருமைக்குரியவர் மணிகண்டன். இப்படி பல செய்திகளை வளர்த்தெடுக்கின்ற வாய்ப்பை இனியும் பெற்றிருக்கின்ற ஒருவர் இந்த பல்கலைக்கழகத்தில் மொழித்துறை தலைவராக இருக்கின்ற பொழுதும் அவர் ஓய்வு பெறுகின்ற ஒரு சூழலில் இப்படி ஒரு கருத்தரங்கை நடத்துவது மிக பொருத்தம். இது நினைவுக்குரிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். காரணம் நாங்கள்லாம் ஓய்வு பெற்று விட்டோம். நல்லா ஓய்வு பெற்று 16 ஆண்டு ஆகிடுச்சு. அவர் இப்போ தான் ஓய்வு பெறுறார்.
நம்முடைய நண்பர் மகாராஜன் போன்றவர்கள் வெவ்வேறு துறையிலே இன்னும் ஓய்வு பெறாமல் உழைத்துக் கொண்டே இருக்கிறார். உடலில் வலிமை இருக்கின்ற வரைக்கும் உழைத்து கொண்டு இருப்போம். காரணம், இயக்குவதற்காக கருத்துக்கள் இருக்கின்றன. நாம் சரியானவர்களை அறிமுகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். சின்ன சின்ன செய்திகள் கூட போய் சேரவில்லை என்பதுதான் உண்மை. பாரதியாருடைய படத்தை தெரியும். பாரதியாருடைய படத்தை உருவாக்கியவர் யார் என்று தெரியுமா? பாரதிதாசன். இன்றைக்கு நாம் கையாளுகின்ற அத்தனை பாரதி படமும் உருவாக்கியவர் பாரதிதாசன். அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க அந்த படம் எடுக்கப்பட்ட இடம் இதே சென்னை, இதே பிராட்வேயில் ரத்னா நிலையம். அங்கேதான் கையில்லாத நாற்காலியிலே எடுக்கப்பட்ட அந்த முட்டை வடிவ ஓவல் சைஸ் படம். அந்த படத்திற்கு பொட்டு கிடையாது. பாரதிதாசனால் எடுக்கப்பட்ட பாரதியினுடைய படத்திற்கு பொட்டு கிடையாது. அந்த படம் அவருக்கு பிடிக்கவில்லை. எடுத்தவர் பாரதிதாசன். அவருக்கு அந்த படம் நிறைவளிக்கவில்லை. என்னது எங்கள் ஐயர் தான் சொல்வார். ஐயர் என்றால் தென்னார்காடு மாவட்டம் பக்கமில்ல, ஆசிரியர் என்றுதானே பொருள். ஐயர்னாலே ஆசிரியர் தான். ஐயர்னா தலைவர். அது இலக்கணத்தில். நடைமுறை வழக்கில் என்னைக்கு இருக்க ஆசிரியர் பொருள் இல்லை. இவர் ஐயர் தான். ஐயர் கவிதைக்கு எழுக்கு இழைப்பார் உண்டு என்பார் பாரதிதாசன். என்ன எங்கள் ஐயருடைய உருவம் சரியில்லையே என்று சொல்லிவிட்டு அதை ஓவியமாக போடச் சொன்னார். போடச் சொன்னவர் தான் இதே சாலையிலே கோட்டையிலே தேசிய கொடியை ஏற்றிய ஓவியர் பாஷ்யம். அவர் விடுதலை வீரர் பாஷ்யம். ஓவியம் போடுகிற பொழுது அவருடைய பெயர் ஆர்யா. இருவரும் அவர்தான். ஆர்யாவும் அவர்தான், பாஷ்யமும் அவர்தான். அந்த பாஷ்யம் என்று சொல்லப்படுகின்ற ஆர்யாதான் பாரதிதாசன் கொடுத்த பாரதியினுடைய படத்தை ஓவியமாக்கியவர். நேக்கே பொட்டுருக்கு இவாளுக்கு ஒன்று இருக்கணும் வச்சுட்டார். அது போய வச்ச பொட்டோடு இருக்கிற பாரதியார் ஆர்யாவால் தான் அந்த படம் பொட்டு வைக்கப்பட்டது. இந்த உண்மைகள்லாம் சேர்த்து சொல்லணும். பாரதிதாசன் எடுத்த படத்திலும் சரி, பல்வேறு மூலப்படங்களை போட்டிருக்கின்ற புத்தகங்களிலும் சரி, பொட்டு இல்லாத பாரதியாரைத்தான் பார்க்கலாம். அந்த படம் எடுத்தவர் பாரதிதாசன். நாங்கள் கூட நேற்று இரவு வந்த பொழுது கோவையிலிருந்து வருகிறோம். இருட்டு நேரம். விடுதியில் அறை போட்டார். விடுதியில் எப்படி அந்த வண்டி ஓட்டுநருக்கு இடம் சொல்ல வேண்டுமே எப்படி என்று கேட்டபொழுது தான் வள்ளுவர் சிலைக்கு ஏற்றாப்புலன்னு சொல்லுங்க என்னாங்க. அதே போல் வள்ளுவர் சிலைக்கு ஏற்றார் போல தான் விருந்தினர் விடுதி என்று அடையாளம் சொன்ன உடனே அந்த தானி ஓட்டுநர் சரியாக வந்து விட்டார். வள்ளுவர் சிலை தெரியும். வள்ளுவருடைய உருவத்தை ஓவியமாக்கியவர் யார் என்று தெரியுமா? வள்ளுவருடைய இங்கே கூட நினைவுபடுத்தினார். அதிகமாக முழுமையாக சொல்லவில்லை. இன்றைக்கு நாம் பார்க்கின்ற வள்ளுவருடைய ஓவியத்தை ஓவியமாக்கியவர் வேணுகோபால் சர்மா. ஓவியமாக்க தூண்டியவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். பாரதிதாசனுக்காக போடப்பட்ட படம். மயிலாடுதுறையிலே மதீனா விடுதியிலே போடப்பட்ட படம். அந்த படத்திற்கு ஒப்புதல் கொடுத்தது புலவர் குழு கரந்தி கல்லூரியிலே. இங்கே மணிகண்டனுடைய ஆசிரியரும் பாரதிதாசன் ஆய்வியரில் ஐயா இளவரசுக்கு இணையான ஒருவராகவும் ஆனால் நாடறிந்த கவிஞராக போய்விட்டார் அவர். ஈரோடு தமிழன்பன். அப்பொழுது அவர் மாணவர் அந்த கரந்தை புலவர் கல்லூரியிலே. அங்கேதான் யானையின் மேலே அமர வைக்கப்பட்டு பாரதிதாசன் வருகிறார். யானையின் மேல் கொள்ள வா சொல்லி நியூப்பரை கொட்டு 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 என்பார். அதிகமான கொடுத்திருந்தார்களே கதர்நாட்டின பாட்டு. வள்ளுவன் என்றால் யானை மேலே இருந்து முரசறைகின்றவனுக்கு பெயர்தான் வள்ளுவன். யாருமே பாடாத கதரை பற்றி பாடியவர் பாரதிதாசன். கதறணிவீர் என்று உரைத்த காந்தி எண்ணல் ஆணை, எங்கள் காந்தி எண்ணல் ஆணை, அதை கருதிடுவீர், அது நமக்கு நாரதனார் வீணை. அந்த கால பாரதிதாசன். பால்துறை போல் பாரதத்தில் பஞ்சு விளை பீரே, நல்ல பஞ்சு விளை பீரே, அந்த பஞ்சுதனை சுத்தி செய்வீர் பனிமலை போல் நீரே, தேனருந்தும் ஈக்கள் எல்லாம் சேர்ந்து வைத்தல் போலே, மிக சேர்ந்து வைத்தல் போலே, புது தேசம் இதில் நாட்டினத்தை சேர்ந்து சுற்றுவீரே. யார் பாரதியார் எழுதினது? பாரதிதாசன். யானையின் மேல் வள்ளு வா சொல்லி நீ பறை கொட்டு 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 என்பார். யானையின் மேல் இருக்கின்ற வள்ளுவனே, நீ எங்கள் காந்தியின் பெருமையை சொல்லி முரசை கொட்டு என்பார். அந்த வள்ளுவர் படம் வந்ததற்கு காரணம் ஓவியம் போட்டவர் வேணுகோபால் சர்மா, தூண்டியவர் பாரதிதாசன். போடப்பட்ட இடம் மயிலாடுதுறை. ஒப்புதல் கொடுக்க வேண்டும் புலவர் குழு. காரணம் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அப்பொழுது முதல்வர். அஞ்சல் தலைகளை வெளியிட வேண்டும், அதற்கான ஒரு பாவேந்தர் போட வேண்டும் என்பதற்கான முயற்சி தான் இது. எல்லாருமே போடுகிறார்கள். சில வள்ளுவருக்கு பட்டை போட்டிருப்பார்கள், சிலவற்றுக்கு
கொட்டை கட்டி விட்டிருப்பார்கள், சிலதில் நாமம் போட்டிருப்பார்கள், சிலதில் சட்டை இல்லாமல் இருப்பார்கள். விதவிதமான வள்ளுவர்கள் போட்டிக்கு வந்தார்கள். புலவர் குழுக்கு எந்த வள்ளுவர் ஏற்பாக இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காகத்தான் தஞ்சை மாநகரிலே யானையின் மேலே பாரதிதாசனை அமர வைத்து கரந்தை தமிழ்ச்சங்கம் வரைக்கும் அழைத்து சென்றார்கள். அதை ஈரோடு தமிழன் அழகாக எழுதியிருப்பார். அங்கே ராமநாதன் செட்டியார் மன்றம் என்று இப்போ இடிச்சாச்சு. ராஜேந்திரன் அவர்களுக்கு நன்றாக தெரியும். ராஜேந்திரன் இதில் ராமநாதன் செட்டியார் ஹால் அங்கே தான் அந்த 49 புலவர்களும் பார்த்து இந்த வள்ளுவர் தான் சரியாக இருக்கிறார் என்று அந்த வள்ளுவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். அந்த வள்ளுவர் அஞ்சல் தலை ஆனார். அதுதான் இன்றைக்கு நாடு முழுவதும் நடைமுறையில் இருக்கின்றது. ஆக பாரதி வந்ததற்கு யார் காரணம்? பாரதிதாசன். வள்ளுவர் வந்ததற்கு யார் காரணம்? பாரதிதாசன். இந்த சின்ன செய்திகள் கூட இன்னும் போய் சேரவில்லை. ஆசிரியர் பெருமக்களைத்தான் நான் குறை சொல்லுவேன். ஆசிரியர்கள் இங்கே திருவிக்க ஆய்விலே முதன்மையான பேராசிரியர் மகாலிங்கம் இருக்கிறார். பல பெருமக்கள் ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறார்கள். ஆசிரியர்கள் எல்லாவற்றையும் தெரிந்திருக்க வேண்டும். ஒரு துறையிலே ஆழமாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் மறுமுகம் உள்ளவராய் இருக்க வேண்டும். அப்படி ஐயா இளவரசர் இருந்ததினாலே தான் அவரால் ஜோதிர்நாதா கிரிஜாவையும் பேச முடிந்தது. அவர் பாரதிதாசனோடு நிறுத்தி கொண்டவர் அல்ல, எல்லாவற்றையும் படிப்பார். வெள்ளியங்காட்டான் என்று நான் கோவைக்கு போவதற்கு முன்னாலேயே கோவையிலே ஒரு கவிஞர் இருக்கிறார் என்று புத்தகம் கொடுத்து எனக்கு அறிமுகப்படுத்தியவர் ஐயா இளவரசு அவர்கள். அங்கே உள்ளவங்களுக்கே வெள்ளியங்காட்டான தெரியல. நான் வெள்ளியங்காட்டான் இங்கே ஒருத்தர் இருக்கிறாரா என்று கேட்டு போகிற பொழுதுதான் பல பேருக்கு யாரோ ஒருத்தர் இருக்கிறாரா என்று கேட்டு பிறகு அவர்கள் தேடி அங்கே அவர் ஒரு தையலராக இருக்கிறார், டெய்லர், ஒரு தையலர். அவரை எனக்கு அறிமுகப்படுத்தியவர் ஐயா இளவரசு அவர்களுடைய எல்லா துறை புத்தகங்களையும் படிப்பார். ஒரு ஆசிரியர் இருந்தால் அப்படி இருக்க வேண்டும். இருக்கின்ற பொழுதுதான் அந்த எரிந்த விளக்கு தான் இன்னொரு விளக்கை கொளுத்தும். அணைந்து போன விளக்கால் எதை கொளுத்த முடியும்? இன்னைக்கு சரியாக மாணவர்கள் இல்லை என்று நாம் மாணவர்களை குறை சொல்ல முடியாது. சரியானவர்களை நாம் அறிமுகப்படுத்த வேண்டும். இன்றைக்கு புதுக்கவிதை என்று ஒன்று வந்திருப்பதனுடைய நோக்கமே பாரதிதாசனுடைய மரபை அறுத்தறிய வேண்டும் என்பதற்காகத்தான். பாரதிதாசன் இருவரினுடைய அந்த கவிதை மரபை, சிந்தனை மரபை வெட்டி எறிய வேண்டும் என்பதற்காக வந்ததுதான் புதுக்கவிதை. அதுதான் எழுத்து வழியிலே வந்தது. அதை பாரதிதாசன் வழியிலே மாற்றி அமைக்க முடியும் என்று முயற்சி எடுத்தவர்கள் தான் கோவையில் இருந்த வானம்பாடி இயக்கத்தினர். இருந்தாலும் அது ஒரு வடிவம், அவ்வளவுதான். இந்த நிகழ்ச்சியில தொடக்கத்தில் இருந்தே பார்த்த பொழுதெல்லாம் வியப்பு. ஐயா இளவரசு அவர்கள் 71 2 ரூபாய் விலைக்கு போட்ட கவிதை புத்தகம், பாட்டு புத்தகம் தான் விடுதலை. அதிலே தான் ஒரு வள்ளல் பாவேந்தன் வாரி வழங்கிய தெல்லு தமிழ்த்தேன் அள்ளி பருகிட ஓடி வாரீர் உலகீர் இன்னே கூடி வாரீர் உலகீர். அதை இங்கே அருமையாக பாடினார் கங்காதேவி. அதுபோல் பெருஞ்சித்திரனார் அடிக்கடி நினைவுபடுத்துவார். திடுத்திடும் ஐயா மாறுங்கோ அம்மா மாறுங்கோ என்று சொல்லி, உங்களுக்கெல்லாம் 1 ரூபா வெத்தலை, எங்களுக்கு அதுதான் திங்கிற சோறு. நீ 4 நாள் கொடுப்ப, உனக்கு 1 ரூபா வெத்தலை, எனக்கு 4 நாள் கொடுத்தா போதும். ஒருவேளை சோறில் பாதியாவது கிடைத்து விடும். ஒற்றை வரியில் ஒரு கவித்துவத்தை, பாட்டுணர்வையை உண்டாக்கியவர். அதை இங்கே ஒரு நாடக பாணியிலே சொன்னார்கள். மிக அருமையாக இருந்தது. இவர்கள் நமக்கு நம்பிக்கை உண்டாக்குகிறார்கள். நல்ல கவிஞர்களை தெரிந்து கொள்ளுங்கள். புது கவிதை என்பது ஒரு யாப்பில் ஒரு வடிவம், அவ்வளவுதான். ஆனால் கேரளாவில் எல்லாம், மலையாளத்தில் எல்லாம் உணர்ச்சி ஊட்ட வேண்டும் என்றால் அதற்கு மரபு கவிதை தான். பாரதிதாசர் எல்லா வடிவங்களிலும் எழுதி எழுச்சி ஊட்டியவர். கொலைவாள் இன எடடா மிக கொடியோர் செயல் அறவே என்று சொல்லுகின்ற பொழுதே வீரம் வரும். வாரியர் தொண்டர் படைக்கெல்லாரும் வரைந்து சேர வாரியர் தொண்டர் படைக்கெல்லாரும் பாரீர் நமது தமிழ் கண்ணல் உயிர் பயிரை வேரோடு சர்க்க வேறும் எண்ணல் சீரோடு இருந்த தமிழ் நாடு தந்தருளிய செம்மை புலவர் இந்த ஏடு பேரை இல்லாதொழிந்ததோடு நம்மை அடிக்க பார்க்கும் பகையின் நரி காடு தனையதற்க ஓரார்தம் வீட்டுக்கு வீடு சிறுத்தை நிகர் ஒற்றை தமிழர் வீடு காடு வெளியில் வந்து போராடுவோம் எழுந்து நேரோடியே விரைந்து வாரியர் தொண்டர் படைக்க எல்லாரும் எழுதுவாங்க. அப்படி எழுதக்கூடியவன். அவருடைய கவிதையில மேலமையானவை புரட்சி கவி சஞ்சீவி பருவத்தின் சாரம். புரட்சி கவியை படிக்கிற பொழுது ஒரு கவிஞனுடைய இலக்கிய அடையாளம் என்ன, இலக்கியம் என்பது என்ன சொல்வார் பெருஞ்சித்திரனார். மனத்தின் காலடி, அதான் இலக்கியம். நீங்க எழுதுங்கன்னா உங்க எழுத்து படிக்கிறவங்களை அட வைக்க வேண்டும். உங்க மனதுக்குள்ளே வீரம் வந்தால், இங்கே உதய வீரையன் இருக்கிறார், அவர் எல்லா யாப்பிலும் எழுதக்கூடியவர், இன்னும் நிறைய எழுத வேண்டும். அவர் வீரத்தை உண்டாக்க வேண்டும்.
அழுவான் இந்த கவிஞன். உதாரணம், மாமயில் கூவி மகிழ்ந்தாடும் முகிலாக்கும் மகிழ் நாடாம், குற்றம் ஆமென நீ உரைத்தால் குற்றமே குற்றம் அன்றெனில் அவ்விதமே, கோமகள் என்னை குறை இறந்தாள் அவள் கொள்ளை வனப்பினிலே, என்னை காமனும் தள்ளிட காலிடறிற்று கவிழ்ந்த வண்ணம் வீழ்ந்தேன். அழுகை. அரசனுக்கு அழுக வருமா? கோபம். கொற்றவன் பெற்ற குடைக்குடியை உன் கல்வி கற்கவன் பால் விடுத்தேன், அட குற்றம் புரிந்தனையா இல்லையா இதை மட்டும் உரைத்த வீடு, வெற்றி எட்டுத்துக்கு முற்றிலுமே சென்று மேல்விட ஆழ்மவன் நான், அட ஈற்றைக்கு நின்றலை அற்றது மற்றன என்னென்று தான் நினைத்தாய். இதை ஒரு கவிதை நாடகமா போடுங்க. அந்த உணர்ச்சிக்கேற்ப அப்படியே பாட்டு வந்து பொங்கி வழியும். பாரதிதாசன் இடத்துல அந்த மரபு இப்பொழுது குறைந்திருக்கிறது. மரபு கவிதை எழுதுகின்றவர்களும் எல்லாம் என் சீர்திருத்தமாக தேய்த்து எடுக்கிறார்கள். அங்கே பாடுபொருள் புதுமையாக இல்லை. கற்பிக்க வேண்டும், நல்ல கவிதையை கற்பிக்க வேண்டும். கவிதை என்றால் என்ன என்று முதலில் கற்பிக்க வேண்டும். அதில் புது கவிதை வேண்டாமா? வேண்டும். அது ஒரு வகை, அவ்வளவுதான். மற்ற வடிவங்கள் எல்லாவற்றையுமே நாம் பயன்படுத்துகின்ற பொழுதுதான் பாரதிதாசர் என்ற ஒரு பேராளுமை எப்படி 73 வயது வரை வாழ்ந்தவர், அவரை மாற்றியது பாரதியாரினுடைய தொடர்பு. வரலாற்றை யாரும் மாற்ற முடியாது. 30 ஆண்டுகள் முடியும் வரைக்கும் நான் எழுதிய அனைத்தும் என்ன சொல்லும், கடவுள் இதோ என்று மக்களுக்கு காட்டி சுட சுட அவன் அருள் துய்ப்பீர் என்னும். நான் 30 வயசு வரைக்கும் எல்லாரையும் போலதான் இருந்தேன். சுருக்கமாக சொன்ன முட்டாளா இருந்தேன். பாடலில் பழமுறை பழநடை என்பதோர் காடு முழுவதும் கண்டபின் கடைசியாய் சுப்பிரமணிய பாரதி தோன்றிய பாட்டிற்கு புது முறை புது நடை காட்டினான். புலவர்னா ராமநாதன் அவர்கள், அவர்தான் பாரதிதாசனை பற்றிய முதல் ஆய்வுரை எழுதியவர். அவருக்குத்தான் இங்கே நூற்றாண்டு விழா நடத்தியதாக வாணி அவர்கள் சொன்னார். அந்த புலவர்னா ராமநாதன் அவர்களும் பல்வேறு வகையான பாவேந்தர் ஆய்வாளர்களும் பங்கேற்றதுதான் இதே அரங்கத்தில் நடந்த பாவேந்தர் பாரதிதாசன் நூற்றாண்டு விழா 1991. அதில் நிறைவுரையாற்றியவர் ஐயா இளவரசு அவர்கள். 91 அவர்கள் அத்தனை பேரும் ஆற்றிய உரைகள் எல்லாம் வெளிநாடாக்குள்ளிலேயே முடங்கி போய் கிடந்தன. அவற்றை 17 ஆண்டுக்கு பிறகு நூலாக்கியவர் சாசு இளங்கோவும். அதற்கு முன்னாலே உருவப்படுத்தி கொடுத்து வைத்தவர் ஐயா இளவரசு. எழுத்தாக்கி கொடுத்தவர் அவருடைய அழியர் புலவர் தமிழகன். இன்றைக்கு பாரதிதாசன் பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கிறது, பல்கலைக்கழகம் போற்றும் பாரதிதாசன் 300 பக்க பெருநூல். அதிலே நீங்கள் ராமநாதனை பார்க்கலாம். அவருடைய பேச்சப்படி இயல்பா பேசுவார். அவர்தான் ஈரோடு தமிழன்பனை ஜெகதீசனை ஈரோடு தமிழன்பனாக்கியவர். அவரும் நாங்கள் இருக்கிற கோவையில் இருக்கிற புலவர் மருதவனாரும் இன்னொரு பாரதிதாசன். அவரை பற்றி எழுதுவார். ஈரோடு தமிழன்பன் படை நடத்த வேண்டியவர் எங்களுக்கு பாடம் நடத்த வந்தார் என்பார். அன்றைக்கு இருந்த புலவர்கள் அப்படி முதுகெலும் போடி இருந்தார்கள். அதனுடைய வாரிசுகள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அப்படி இருந்ததுனாலே தான் இன்றைக்கு இளவரசு நினைவு கூறப்படுகிறார். அந்த இளவரசு தான் ஒரு அம்மையார் கொடுத்த விருதையே வேண்டாம் என்று சொன்னார் என்பதை நம்முடைய துணைவேந்தர் சொல்லுகின்ற வரைக்கும் நமக்கு தெரியாது. இங்கே பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா மண்டபத்தில் ஒரு இலக்கண நூல், அது பச்சையப்பன் கல்லூரி பேராசிரியர் எழுதிய நூல், வெளியிட்டு ஆய்வுரை நிகழ்த்த வருகின்றார் ஐயா இளவரசு அவர்கள் 89. அவர் பேசுகின்ற பொழுதே நூலை பற்றி பேசிய நூலை பற்றியதோடு எப்படி இப்போ நினைவுபடுத்தினாங்களே அருள்மொழி அவர்கள், அதை போல நடப்பு செய்திக்கும் வந்துவிட்டார். உடனே அண்மையிலே ஒரு ஆணை வந்திருக்கிறது. ஆங்கில வழி பள்ளியிலே, அரசு சார்ந்த ஆங்கில வழி பள்ளியிலே ஒரு பிரிவு மட்டும்தான் வைத்துக் கொள்ளலாம், ஒரு செக்ஷன் தான் வைத்துக் கொள்ளலாம். 50 பள்ளி தான். அதுக்கு ஒரு கதை இருக்குது. ஆங்கில வழி பள்ளிகளை கொண்டு வந்தவர்களை இந்த திராவிடம் இயக்கம் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆங்கில வழி பள்ளியை கொண்டு வந்தவர் பக்தவச்சலம். அவர் கொண்டு வந்தது 200 பள்ளி. அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய இடத்துல இருந்தவர் நேற்று சுந்தரவடிவேலு. அவர் பெரியாரிடம் போய் சொன்ன பொழுதுதான் இது காந்திக்கு கொள்கைக்கே மாறாக இருக்கிறதே என்று சொல்லி வருத்துகிற பொழுதுதான், நீங்கள் ஒன்றும் பக்தவச்சலத்தை மாற்ற முடியாது, வேண்டுமானால் குறையுங்கள், 200 பள்ளி என்பதை 50 பள்ளி ஆக்குங்கள் என்றார். நேற்று சுந்தரவடிவேலு 50 பள்ளி ஆக்கியதோடு ஒரு பள்ளிக்கு ஒரு பிரிவு ஒரு செக்ஷன் மட்டும்தான் என்று ஆணை போட்டு விட்டார். இன்று வரை நடைமுறை அதுதான். ஆனால் 89 ஏதோ சில அதிகாரிகள் புதிதாக வந்திருக்கின்ற ஆட்சியின் பார்வைக்கு போவதற்கு முன்னாலேயே ஒரு ஆணையை போட்டு விட்டார்கள், எத்தனை பிரிவு வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் ஆங்கில வழி கல்விக்கு என்று. அதை அந்த மேடையிலே பேசினார் ஐயா இளவரசு பேசினார். முதலமைச்சரை வைத்துக் கொண்டு பேசினார்.
எந்த தமிழை பேசி நீங்கள் இந்த ஆட்சிக்கு வந்தீர்களோ உங்களுடைய ஆட்சியிலே இப்படி ஒரு ஆணை வரலாமா என்று கோபத்தோடு கேட்டார். ஆனால் கேட்டதனாலே அவருக்கு இடம் மாற்றம் வரும், வேறு வகையான சிக்கல் வரும் என்றெல்லாம் எதிர்பார்த்தார்கள். ஆனால் கரூரிலே இருந்த அவர் சென்னைக்கு வருகின்ற நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தார் அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்கள். எது நடவடிக்கை எடுக்கவில்லை. கணவன் மனைவியை பிரித்து விடுவார்கள் என்றார். அம்மா அவர்கள் சென்னையிலே தான் இருந்தார். பிரித்தது வேறொருவர், இணைத்தது அவர்தான். அப்ப இன்னொன்றும் கேட்டார், ஏதேனும் ஒரு பல்கலைக்கழகத்திற்கு நீங்கள் துணைவேந்தர் பொறுப்பை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார். எப்படி பேராசிரியர் பொறுப்பு அவரை தேடி வந்ததோ அப்படி துணைவேந்தர் பொறுப்பும் அவருக்கு தேடி வந்தது. எனக்கு எல்லாருக்கும் வளைஞ்சு கொடுத்து செல்லுகின்ற அந்த சூழல் ஏற்காது, வேண்டாம், மறுத்துவிட்டார். இப்படிப்பட்ட அந்த ஒரு ஆண்மை, அந்த ஆண்மையினுடைய உறவு எங்களுக்கும் இருக்கிறது. காரணம், எங்களை பற்றி நாங்கள் தானே சொல்ல வேண்டும். நான் நல்லாசிரியர் விருது பெற்றவன். நல்லாசிரியர் விருது பெற்றவர்களை ஒருவருக்குத்தான் தேசிய நல்லாசிரியர் விருது கொடுப்பார்கள். என்னை தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுத்து விட்டார்கள். தேர்ந்தெடுப்பதற்கான விண்ணப்பத்தை கொடுத்து விட்டார்கள். விண்ணப்பத்தை நான் நிறைவு செய்து கொடுக்க வேண்டும். அது ஒன்றிய அரசு கொடுக்கின்ற விருது. அதை பார்த்தேன். நான் ஒன்று எழுத மாட்டேன் என்று சொன்னால் நிர்வாகத்துக்கு சிக்கல், எங்களுடைய இதில் 1000 கேள்வி கேட்பார்கள். அதனால் ஒன்றுமே எழுதாமல் மடித்து கொடுத்து விட்டேன் மாவட்ட கல்வி அலுவலரிடத்தில். காரணம், என்னுடைய இனம் கொலை செய்யப்படுகிறது. ஈழ இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கிற நேரம் என் இனம் கொலை செய்யப்படுகிறது. என் இனத்தை கொலை செய்கின்ற ஒரு அரசினுடைய கையால் இந்த விருதை வாங்கக்கூடாது என்பதற்காக தேசிய நல்லாசிரியர் விருது வந்ததை மறுத்தவன் நான். இளவரசு ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறார். நாங்கள் இருக்கின்ற வரை அவர் இருப்பார். ஒவ்வொருவரும் உருவாக்குவோம். 100 இளவரசை, 1000 இளவரசை உருவாக்குவோம். குடும்பத்தின் வழியிலே இருக்கின்ற இளவரசு அவர்களை அந்த குடும்பத்தினருக்கு தெரியும், அரைகுறையாக தெரியும். ஆனால் கொள்கை வழியினருக்கு தெரியும், சரியான இளவரசை தெரியும். அவருடைய ஆய்வு 2 வகை. ஒன்று ஆய்வு நூல்கள், அதுதான் இங்கே பேசினார்கள். பாவேந்தரின் உலக நோக்கு மிகப்பெரிய ஆய்வு. அது எப்பொழுதும் நெடினாள் ஸ்டாலினால் பொதுமை கொணர்ந்த பொதுமை நாட்டே மதுத்தமிழாலே மடுக்கும் என் பாட்டு. நெடினை பாடுவேன், ஸ்டாலினை பாடுவேன், ரஷ்யாவை பாடுவேன். பாடியது யார்? பாவேந்தர். எடுத்து போடுவார். அதே ரஷ்யாவை ரஷ்யா குட்டி நிலா, இது வைக்கிற பேர் பாரதிதாசன் வைக்கிற பேர். அது செயற்கைக்கோள், ராக்கெட். நிலாவுக்கு செயற்கைக்கோள் அனுப்புவது பாரதிதாசனுக்கு உடன்பாடு இல்லை. அப்பொழுது அதை கண்டித்து எழுதினார். அரிது கட்ட உருசியனே என்று ரஷ்யாவுடைய எதிர்த்தும் எழுதினார். அதுபோல் இங்கே அருள்மொழி அவர்கள் மேலோட்டமாக சொல்லிவிட்டு போய்விட்டார். அரசியல் அப்படித்தான் இங்கே பேச முடியும். அப்பொழுது கூட திபேத் வேடனார் என்று எழுதுவார். அவர்தான் தலாய் லாமா. அதை கண்டித்து எழுதியது முழுக்க அரசியல். சுருக்கமாக 3 வரியை மட்டும் சொல்லுகிறேன். காட்டு மராண்டிக்கு காட்டு மராண்டி, காட்டும் சலுகைக்கு கணக்கா வழக்கா என்று முடிப்பார். பாரதிதாசன் படித்தது வெறும் தமிழ் மட்டுமே. அவர் எந்த வெளிநாட்டுக்கும் சென்றதில்லை. கடைசி வரைக்கும் 3ஆம் வகுப்புக்கு ஆசிரியர். அவருக்கு பேரே அட்டகலாஸ் வாத்தியார் என்பதுதான். அவர்தான் அணில் என்பதை மாற்றி அம்மா, அறிந்ததிலிருந்து தொடங்க வேண்டும் என்பவர் உளவியல். அம்மா என்று மாற்றியவர் பாரதிதாசன். அது வரைக்கும் ஆனாவுக்கு அணில் தான் போட்டாங்க. ஏதோ ஆவண்ணாவுக்கு ஆடு போட்டிருக்கோம்ல, அணில் ஆடுலாம் வீட்டில் இருக்குது இல்லை என்று ஆனாவுக்கு அம்மா போட்டவர் பாரதிதாசன். கடைசி வரைக்கும் 3ஆம் வகுப்பு ஆசிரியர் தான். நன்றாக ஓவியம் போடுவார், நன்றாக பாட்டு பாடுவார். அவருக்கு பிடித்த பாட்டு, மேடையிலே பாடுகின்ற பாட்டு தாயின் மேலாணை. இப்படிதான் கையை தூக்கி, தாயின் மேல் ஆணை, தந்தை மேல் ஆணை, தூயேன் தமிழ் மேல் ஆணையிட்டே என் தோழரே உரைக்கின்றேன். ஆணையன் தமிழர் ஆட்சியை நிறுவ அள்ளல் வரின் ஏற்பேன். ஓ நுடல் கேட்பினும் செந்தமிழ் நாட்டுக்கு ஓப்புடன் நான் சேர்ப்பேன். பாரதிதாசனுடைய பாட்டு. கோடி கொடுத்தாலும் தொடேன் என்ற அந்த வரிகள் எல்லாம் முதலே வரும். வகுப்பறையிலும் பாட்டு தான். வகுப்பறையில் அவர் ஓவியம் போடுவார். பாரதிதாசனுக்கு இருந்தால் ஓவியம் போட தெரியும், ஓவியம் போடுவார். அந்த ஓவியம் எல்லாத்தையும் அவற்றுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாட்டு இருக்கு. இதெல்லாம் ஆசிரியர் தானே சொல்லிக் கொடுக்கணும். வகுப்பறையில் போய் நம்முடைய கல்வித்துறையிலே ஆசிரியர்களுக்கான வகுப்பு நடத்துகின்ற வேலையை செய்ய வேண்டும். நம்முடைய முன்னாள் துணைவேந்தர் ராசேந்திரன் அவர்களும் கவனம் செய்து சொல்ல வேண்டும். நான் அந்த துறையில் இருக்கிறேன். நாம் சொல்ல வேண்டும், இனியாவது செய்வோம். ஆசிரியர் வழியாகத்தான் போக வேண்டும். ஒரு குழந்தை வகுப்பறையில் இருக்கிறது, அது மேலே பார்த்து கொண்டிருக்கிறது, வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இருக்கிற ஆசிரியர்னா நாயே பேயே என்று திட்டுவார். சனியனே,
என் தலையில் உன்னை கொண்டாந்து கட்டிட்டாங்களே என்று வேறு வகையாக சொல்லுவார். ஆனால் பாரதிதாசன் முகத்தை பிடிச்சிக்குவார். முகத்தை பிடிச்சிக்கிட்டு, ஏமா அப்படி அறியாமையா இருக்கிற, இந்த படிப்பு நமக்கு இப்பதானே வந்தது, அறியாத சின்னஞ்சிறு கிளிக்கு படிப்பல்லவோ நல்லதொரு விளக்கு, படிப்பல்லவோ நல்லதொரு விளக்கு, அறியாத சின்னஞ்சிறு கிளிக்கு. இப்படி ஒரு சின்னஞ்சிறு கிளி போல் இருக்கின்றடி, படிக்கணும் இல்லையா? கல்வியின் மிக்கதாம் செல்வம் ஒன்றில்லையே, கண்மணி கேளடா நீ என்றன் சொல்லையே. எனக்கு வேணும் செருப்பு, எனக்கு கனவே அதுதான். ஒவ்வொரு பெண்ணும் காலில் செருப்பு போட்டு, பாரதிதாசன் பாட்டு இன்னைக்கு உள்ளவங்களுக்கு புரியாது. ஒவ்வொரு பெண்ணும் காலுக்கு செருப்பு போட்டுக் கொள்ள வேண்டும், கையிலே குடை தூக்கி கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஒரு கனவா? எங்கள் வீட்டில் 10 செருப்பு இருக்கு, 4 குடை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு முடியாது. பொம்பளை செருப்பு போட்டு போனால் எப்படியா மழை பெய்யும்? கொடை பிடிச்சிக்கிட்டு போகிறாளே கரிகாலம் ஐயா. இதெல்லாம் புத்தகம் வச்சிருந்தா அவ்வளவுதான். வயதுக்கு வந்த பிறகு பெண் பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாது, குடும்பமே கெட்டிடும், ஒழுக்கமே போயிடும். அதை மாற்றியவர் பாரதிதாசன். காலுக்கு புண்ணை இலை போலும் செருப்பணிந்து கையில் விரித்த கூடை தூக்கி நல்ல கல்வி கழகம் அதை நோக்கி பசும்பாலுக்கு நிகர் மொழி பாவை நீ செல்லுவதை பார்க்கும் இன்பம் தானடி பாக்கி, மேலுக்கு சட்டையிட்டு மெல்லிய சிற்றாடை கட்டி வீட்டில் நின்று மாட்டமையில் போலே படிமா, கை மெச்சுவடியோடு தெரு மேலே கூர் வேலுக்கு நிகர் வெளி மெல்லினி செல்வதை காண வேண்டுமே பெற்றவன் கண்ணாளே. அடுத்து ஒன்று சொல்லுவார், நீ போ, உன்னை எவனும் பொன்பாக்க வரக்கூடாது, நீ மாப்பிள்ளை பார், கொஞ்சம் இப்போ வந்திருக்குன்னு நினைக்கிறேன், நீ போ, அங்கே போய் மாப்பிள்ளைகிட்ட கேள் என்ன சம்பளம், வங்கி இருப்பு என்ன, மேல் வரும்படி உண்டா என்றெல்லாம் நீ போய் கேள் என்று பெண்களுக்கு அறிவுரை சொன்னவர் பாரதிதாசன். ஒவ்வொன்றையும் அவர் கனவு கண்டார். அந்த கனவுகளிலே பல இன்றைக்கு இயல்பாகி விட்டதனால் நமக்கு வியப்பாய் தெரியவில்லை. சில இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் பாரதிதாசனால் வந்தவையவை, வரவேண்டியவை எவை? பாரதிதாசனுக்கு உரையாசிரியர் வேண்டும். இங்கே நம்முடைய முன்னாள் துணைவேந்தர்மா ராசேந்திரன் அவர்கள் அவருடைய உயிருக்கு நேரி என்ற ஒற்றை வரிக்கு கொடுத்த அந்த உண்மையான விளக்கத்தை கேட்ட பொழுதுதான் அவருக்குள்ளே ஒரு சிறந்த உரையாசிரியர் இருக்கிறார் என்று தெரிந்தது. அதுபோல் பாரதிதாசனுக்கு கிடைத்த மிகச்சிறந்த உரையாசிரியர் இளவரசு அவர்கள். நீங்கள் எல்லாம் குடும்ப விளக்கப்படுத்தியிருப்பீர்கள். குடும்ப விளக்கிலே வருவார், பாப்புனைவார் ஒரு நாளில் பாவை போல தந்து சென்னை போய் புலவர் கீயனை போக்கினார். என்ன இருக்கு இதில்? இதுக்குள்ளதான் எல்லாமே இருக்கு என்று எங்களுக்கு அறிவூட்டியவர். ஒரு புதிய வரலாற்றை எங்கள் முன்னால் உருவாக்கி காட்டியவர், புதியதொரு பாரதிதாசனை காட்டியவர் ஐயா இளவரசு அவர்கள். பாப்புடைவார் என்றால் பாரதியார். அன்றைக்கு புதுவைக்கு போய்விட்டார். 1908ஆம் ஆண்டு புதுவைக்கு போனார் பாரதியார். ஆனால் 2 ஆண்டு காலம் இருவருக்குள்ளே தொடர்பு இல்லை. 1909 சந்தித்தார் என்று முதலிலே இளவரசு ஐயாவே எழுதியிருக்கிறார். பின்னாலே எழுதிய இன்னொரு கட்டுரையிலே அவர் எழுதுவார், இல்லை 1911 தான் 2 பேரும் சந்தித்தார்கள். அதனாலே தான் அண்ணாமலை ஆனந்த விடன் பத்திரிகையிலே பாரதியாரோடு 10 ஆண்டுகள் என்று கட்டுரைக்கு தலைப்பு கொடுத்து விட்டார். அவர்கள் 50 கட்டுரை கேட்டார்கள். 50ஐயும் ஒன்றாக சேர்த்து கொடுங்கள் என்று வலியுறுத்தியதனாலே இவர் நாளோடு நிறுத்தி கொண்டார். இல்லை என்றால் அது ஒரு புதையல் போல் வந்திருக்கும். பாரதியாரோடு 10 ஆண்டுகள் 1911 தான் சந்தித்தார். 11இல் சந்தித்த பொழுதுதான் சுப்பு, பாரதிதாசனுக்கு அப்போ பாரதிதாசன்கிற பெயரே கிடையாது, சுப்புரத்னம் தான். சுப்பு, நல்லா பொம்மை செய்யக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறார்களா? எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, அழைத்து கொண்டு வாருங்கள். அழைத்து கொண்டு போய்விட்டார். பொம்மை செய்வீங்களா? செய்ய வேண்டும். என்ன பொம்மை? பாரத மாதா பொம்மை இன்றைக்கும் இருக்கிறது. புதுவை பாரதிதாசன் நினைவகம் சென்றால் என்ன, செல்லுங்கள். ஆங்கிலேயனாக பிறந்த ஒவ்வொருவரும் ஷேக்ஸ்பியர் வாழ்ந்த மண்ணை சாவதற்குள் ஒரு முறையாவது விதிக்க வேண்டும் என்று கனவு காண்கிறார். அதே போல் தமிழனாக பிறந்த ஒவ்வொருவரும் புதுவை மண்ணை மிதியுங்கள். பாரதியார் நினைவகத்திற்கும் செல்லுங்கள், பாரதிதாசன் நினைவகத்திற்கு மறக்காமல் செல்லுங்கள். அங்கேதான் பாரத மாதா சிலை இன்றைக்கும் இருக்கிறது. பாரத மாதா சிலை வேண்டும் என்று சொல்வார். உள்ளே மட்டும் ஒன்று இருக்கக்கூடாது, வெறும் கூடாக இருக்க வேண்டும் என்று பாரதிதாசன் சொல்லுவார். அவர் விடைபெற்று செல்லுகின்ற பொழுது திரும்பி வருவார். அந்த பொம்மை செய்கின்றவர், ஐயா பாரத மாதாவுக்கு ஏதாவது நகை நட்டு உண்டா என்று கேட்பார். ஏன்னா அது அடிமை இந்தியா, அடிமைக்கு ஏது? பாரதியார்
அப்போ வாவேசு ஐயர் இடையிலே போவார். அவருக்கு பேர் விவிசி ஐயர். அப்போ விவிஎஸ் ஐயர். அடிமைக்கு ஏதைய அடிகலன்கள் ஒரு நகையும் வேண்டாம் என்பார். பாரதியார் அன்றைக்கு இருந்த மொழிநடையிலே சொல்வார், எவன் கொண்டு போய்விட்டான் என் நாட்டு வளங்களை, பாரத மாதா சகல அலங்கார பூஷிதையாக விளங்கட்டும், எவ்வளவு நகை போட முடியுமோ முடிந்த வரைக்கும் போட என்பார். அப்படித்தான் பொம்மை கொண்டு வரப்பட்டது. ஒவ்வொரு பொம்மையிலும் துப்பாக்கி இருந்தது. அந்த துப்பாக்கியில் ஒன்றுதான் வாஞ்சிநாதன் கைக்கு கிடைத்தது. அதுதான் ஆஷ்துறை உரையை கொண்டு பறித்தது. இது குடும்ப வழக்கில் வருகின்ற வரலாறு என்பது தெரியுமா? பாப்புனைவார் ஓர் நாளில் பாவை பழ தந்து சென்னை போய் புலவருக்கு ஈயனை போக்கினார். பேராசிரியர் சுலோச்சனா போன்ற பல்வேறு பேராசிரியர் பெருமக்கள் தங்களுடைய மாணவர்களுக்கு இந்த வரலாற்றோடு சேர்த்து சொல்ல வேண்டும். போய் புலவருக்கு ஈயனை போக்கினார். அப்படி அந்த ஒவ்வொரு செய்திகளையும் இணைத்து சொல்வார். அந்த பாரதியார் தான் பாரதிதாசனுடைய முதல் படைப்பை அச்சிலே கொண்டு வந்தவர். சுதேசிமித்திரன் பத்திரிகையிலே தமிழ் பாஷை அபிவிருத்திக்கு புதிய நிகழ்ந்து வேண்டும் என்று ஒரு கட்டுரை எழுத சொல்லி பாரதிதாசனிடத்திலே பெற்று சுதேசிமித்திரனை வெளிப்படுத்தியவர் பாரதியார். ஆனால் அந்த கட்டுரையை நாம் பார்த்ததில்லை. அந்த கட்டுரை ஹிந்துஸ்தான் பாரதியார் மலரிலே வந்திருந்ததை பார்த்தவர் ஐயா இளவரசு அவர்கள். அதை தேடி கண்டுபிடித்து புலமை இதழிலே பொற்கோவர்கள் நடத்திய புலமை இதழிலே 1970 வெளிப்படுத்துகின்ற வரைக்கும் யாருக்கும் தெரியாது. பாரதிதாசனுடைய முதல் படைப்பு எது? கட்டுரை. வெளிப்படுத்தியவர் யார்? பாரதியார். எந்த இதழில்? சுதேசிமித்திரனில். இப்பொழுது கிடைக்குமா? எங்கள் ஐயா இளவரசனுடைய உழைப்பினால் கிடைக்கும். பல்வேறு உண்மைகள் இன்றைக்கும் மறைக்கப்பட்டு இருக்கின்றன. லூயில் பெரி என்பவன் மதக்குருமார் பிடியிலே இருந்த பிரெஞ்சு நாட்டு கல்வியை மீட்க போராடினார். அதனால் நாடு கடத்தப்பட்டார். இது விரிந்து கொண்டே போகும், நான் முடித்துக் விடுகிறேன். பிறகு அவர் பிரான்ஸ் நாட்டுக்கு பிரதமரே ஆகிவிட்டார், தலைமை அமைச்சர் ஆகிவிட்டார். அந்த லூயில் பெரிக்கு 100ஆண்டு விழா வந்தது. லூயில் பெரியினுடைய வாழ்க்கை அப்படியே ஒரு பாட்டாக எழுதுங்கள் என்றார்கள். பாரதிதாசன் எழுதிவிட்டார். வறியவர்க்கெல்லாம் கல்வியின் வாடை வரவிடவில்லை மத குருக்களின் மடை. நம்மருக்கும் பிறந்தோம். நறுக்க தொலைந்தது அந்த நாட்பட்ட பீடை, நாடலாம் பாய்ந்தது கல்வி நீர் ஓடை. அவர் எழுதியது 6 பத்தி 6 கண்ணிகள். ஆனால் கிடைத்திருப்பது ஒரே ஒரு கண்ணி. தேடுங்கள் ஆய்வாளர்களே, பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற ஆய்வாளர் பெருமக்களுக்கு எத்தனை படிகள் காத்திருக்கின்றன. பாரதிதாசன் ஒரு நகைச்சுவை படம் இயக்குனர் பீம்சிங் கேட்டுக்கொண்டதனால எழுதினார். முட்டாள் முத்தப்பா. இன்று வரை கிடைக்கவில்லை. நாடகமாக அரங்கேற்றப்பட்ட நிலையில் இன்று வரைக்கும் கிடைக்காத நாடகங்கள் 2. ஒத்திகை பார்க்கப்பட்டும் அச்சும் ஏறவில்லை, அரங்கும் ஏறவில்லை. அப்படி பாலாக்கிரகம் வெனிஸ் நாட்டு வர்த்தகன் அல்லது நடுநாட்டு வணிகன், அதுவும் கிடைக்கவில்லை. இப்படி இன்றைக்கு இருக்கின்ற ஆய்வாளர்களை எதிர்நோக்கி இருக்கின்ற முயற்சிகள் எவை என்பதையும் பட்டியல் போடுவார். ஐயா இளவரசு அவர்கள் ஒரு துறையிலே ஆய்வு செய்தார், இன்னொரு துறையிலே ஆவணப்படுத்தினார். அந்த ஆவணப்படுத்தியவை இன்றைக்கும் பயன்படக்கூடியவை. ஆய்வு அவர் மட்டுமே நிகழ்த்தக்கூடியது. நம்முடைய மணிகண்டன் அவர்களும் சொல்வார், மணிக்கொடி தொடர்பை பாரதிதாசன் ஆய்வாளர்களில் முதல் முறையாய் ஏற்படுத்தியவர் ஐயா இளவரசு. இன்னும் பல பாவேந்தர் ஆய்வாளர்களை பலருக்கு தெரியவில்லை. இந்த ஜெயின் கல்லூரியில் இருந்தார் வீரா ராசகோபாலன், மிகச்சிறந்த பாரதிதாசன் ஆய்வாளர் அவர். பாரதிதாசன் மறைந்த பொழுது கூடவே இருந்தவர் வீரா ராசகோபால் தான். பாவேந்தர் மறைந்த பொழுது கூடவே இருந்தது 5 பேர் தான். இன்றைக்கு பாரதிதாசன் 3ஆம் வகுப்புக்கு மட்டுமே பாடம் நடத்திய அட்டை கிளாஸ் வாத்தியார் பாரதிதாசன். பல்கலைக்கழகத்திற்கு பெயர் பாரதிதாசன் பல்கலைக்கழகம். சென்னை பல்கலைக்கழகத்தில் ஆய்வரங்கம். அவரை பற்றி ஆய்வு செய்த ஐயா இளவரசு அவர்களுக்கான ஒரு ஆய்வரங்கம். இத்தனையும் நடக்கிறது. ஆனால் இந்த சென்னை மாநகரிலே தான் இன்றைக்கு ராஜீவ்காந்தி மருத்துவமனையாக இருக்கின்ற இந்த மருத்துவமனையிலே தான் பாரதி அவருடைய நினைவுகளை பாரதிதாசன் ஒரு திரைப்படமாக்க வேண்டும் என்று எழுதி கொண்டிருந்தார். பாண்டியன் பரிசை திரைப்படமாக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். பாண்டியன் பரிசை எழுதி முடித்து விட்டார். அதற்கான திரைப்பட தொடக்க விழா நடந்து விட்டது. தொடங்கி வைத்தவர் காமராசர், அன்றைய முதலமைச்சர். அப்பொழுது ஒரு படம் சித்தூர் ராணி பத்மினி, அது வரலாற்று படம், தோல்வி அடைந்து விட்டது. பயந்து விட்டார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். வேண்டாம், வரலாற்று படம் தோல்வி அடைந்து விடும், வேற ஒரு நகைச்சுவை படம் எழுதி கொடுங்க என்றார். அப்படி எழுதி கொடுக்கப்பட்டது தான் முட்டாள் முத்தப்பா. பாரதிதாசன்
என்னுடைய விருப்பம். அடுத்த படம் பாரதியாருடைய வாழ்க்கை என்று பாரதியாருடைய வாழ்க்கையை திரைப்படத்திற்கான ஒரு காட்சி அமைப்போடு எழுதி முடித்து விட்டார். இப்பொழுது வந்திருக்கு, வேறு பேரில் வந்திருக்கு. முடித்த பிறகு அன்றைக்கு அவருக்கு மாரடைப்பு. நல்ல வேலை முடித்த பிறகு தான் மாரடைப்பு வந்த நிலையிலே அரசு மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்ட பாரதிதாசன் ஒரு நடைபாதையிலே தான் படுக்க வைக்கப்பட்டிருந்தார். நடைபாதையிலே படுக்க வைக்கப்பட்டிருந்த பாரதிதாசனுக்கு சிறப்பு பிரிவு கொடுக்க வேண்டும் என்று இங்கே இருக்கிற அறிஞர்கள் பெருமக்களும், யார் யார் பேர் என்பதெல்லாம் வேண்டாம், அரசியல் தலைவர்களும் போய் அந்த இருப்பிட அதிகாரி ஆரம்ப இடத்துல கேட்டார்கள், என்னவா இருந்தார் உங்க பாரதிதாசன்? ஆசிரியர். எங்க? புதுச்சேரி. எத்தனை ஆண்டு? 37 ஆண்டு. 37 ஆண்டு ஆசிரியர் தான். அவருக்கு நான் சிறப்பு பிரிவு கொடுத்துடலாம், ஸ்பெஷல் வார்டு. என்ன சம்பளம்? அதை மட்டும் கேட்டுக்கிட்டு வாங்கன்னாங்க. கேட்டுக்கொண்டு வந்தார்கள். என்ன சம்பளம் சொன்னார்கள் இவரிடத்துல. என்னது, 80 ரூபாயா? 80 ரூபாய்க்கு சிறப்பு பிரிவு கொடுக்க முடியாது. 100 ரூபாய் இருந்தால் தான் ஸ்பெஷல் வார்டு கொடுக்க முடியும். 37 ஆண்டு பணியாற்றி இப்படி வெறும் 80 ரூபா தானா? எங்க என்ன வேலை செய்ய விட்டான்? நான் சூடாமானக்காரன், சுயமரியாதைக்காரன், பெரியார் தொண்டன் என்பதனால் என்னை அடிக்கடி இடமாற்றி கொண்டே இருந்தார்கள். என்னுடைய ஊதிய உயர்வை மறுத்து கொண்டே இருந்தார்கள். இப்பொழுது நான் வாங்குவது 80 ரூபா தான். சிறப்பு பிரிவு கிடைக்காத நிலையிலே இந்த சென்னை மருத்துவமனையிலே தான் மக்களோடு மக்களாக உயிர் துறந்தவர் பாவேந்தர் பாரதிதாசன். இறந்து போன உடலை அதை கூட இங்கே நம்முடைய நண்பர் சொன்னார், பாரதிதாசனுக்கு ஒரு நினைவிடம் வர வேண்டும் என்று. அவர் இருந்ததோ ராமன் தெரு, தியாகராய நகர் ராமன் தெருவுக்கு விட்ட அந்த உடலை எடுத்து செல்லலாம் என்று கேட்டவுடனே புகழின் உச்சியிலே இருந்த ஒரு பாவலர் கவிஞர் அவர் சொன்னார், என் வண்டி புது வண்டி, அதை ஏற்ற முடியாது என்று விட்டார். சரி, புதுச்சேரி கொண்டு போய் விடுவோம். வண்டி கொடுக்க முன் வந்தவர் மூவா. இவர்களை எல்லாம் மறக்க முடியாது. மூவா தான் கொடுத்தார். மூவா கொடுத்த வரதராசனார் கொடுத்த வண்டியிலே புதுச்சேரிக்கு விடியற்காலை போய் இறக்கப்பட்டது பாரதிதாசனுடைய உடல். அப்பொழுது நாங்கள் இருக்கின்ற கோவை சூலூரை சேர்ந்த உதயசூரியன் படிப்பகத்தைச் சேர்ந்தவர்கள் சுற்றுலா சென்றிருந்தார்கள். என்ன கூட்டமாக இருக்கு, என்ன பேசிக்கிறாங்க, நம்ம கட்சிக்காரு பாரதிதாசன் செத்துட்டாராம், உடம்பு இப்போதான் இறக்குறாங்களாம். தெரிஞ்ச உடனே அவர்கள் உடனே ஓடி போய் அந்த நள்ளிரவு நேரத்தில் விடியற்காலை மாலை வாங்கிட்டு வந்து முதல் மாலை நாங்கள் தான் போட்டோம் என்று அவரே சொல்லி கொண்டிருந்தார்கள். இறுதி மாலை போட்டது அவர்கள் தான், எதிர்பாராமல் கிடைத்தது. இன்றைக்கு அந்த பாரதிதாசன் நூல்கள் நாட்டுடைமை பல்கலைக்கழகத்திற்கு அவருடைய பெயர் இருந்தாலும் இன்றைக்கு மறைக்கப்படுகிறார் பாரதிதாசன். உலகத்தமிழ் களஞ்சியம் என்ற நூல் இருக்கிறது, அதில் தமிழ் கவிஞர் பட்டியலில் பாரதிதாசன் பெயர் இல்லை. மலையாளம் மனோரமாய் போட்டிருக்கிறது தமிழ் கவிஞர் வரிசை கட்டுரை, அதில் பாரதிதாசன் பெயர் இல்லை. காரணம், பாரதிதாசன் சலுகை போனால் போகட்டும், அலுவல் போனால் போகட்டும், தலைமுறை ஒரு கோடி கண்ட என் தமிழ் விடுதலையாகட்டும் என்று நோக்கத்தோடு வாழ்ந்தவர். பிள்ளை பிறந்தேன் யாருக்காக, பெற்ற தாய்மொழி போருக்காக, உள்ளம் இருப்பதும் தோல் இருப்பதும் உயிர் நிகர் தமிழ் சீருக்காக. புகழ் வேண்டாம், நீ கொடுக்கிற பெயர் வேண்டாம், போனால் என் உயிர் போகட்டும், என் புகழுடன் நிலையாகட்டும், தேனால் செய்த என் செந்தமிழ் தான் திக்கட்டு வேதோல நிற்கட்டும் என்று தமிழே வாழ்ந்த காரணத்தினால் பாரதிதாசன் அறிமுகப்படுத்தப்பட்டால் தமிழ் நிமிர்ந்துவிடும், எழுந்துவிடும், தமிழிடம் எல்லா வகையிலும் உயர்ந்துவிடும் என்று அஞ்சுகின்றவர்கள் இன்றைக்கு மறைக்கிறார்கள். ஆனால் அப்படி மறைக்காத ஒரு சூழலை ஏற்படுத்துகின்ற முயற்சியிலே தான் இடைவிடாமல் உடைத்துக் கொண்டிருந்தார் ஐயா இளவரசு. எத்தனை இழப்பு! அருள்மொழி சுருக்கமாக சொன்னார், இப்படி கொள்கையாளர்களுக்கு இழப்புகள் இருந்து கொண்டுதான் இருக்கும், அது இயற்கை. 1000 பேருக்கு நல் கொடுக்க வேண்டும் என்றால் அந்த ஆலமரம் வெயிலில் தான் இருக்க வேண்டும். ஆலமரம் போல் நின்றவர் ஐயா இளவரசு. அவரை போல் இருப்பதற்கு நாமும் முயல்வோம். நன்றி.